आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। यद्भोगपटले ध्रुवं भावितं श्रीनिवासस्य பக்ததோஷேஷ்வதர்சனம். பக்தர்களுடைய தோஷத்தை பகவான் பார்ப்பதில்லை, அடியவர்களிடத்துல மெய்யனாகத்தான் இருக்கிறான். அப்ப நம்ம தலைப்பே பக்தர்களுடைய தோஷத்தை பார்க்க மாட்டார், தோஷத்தையே குற்றத்தையே குணமாக கொள்வார். ஏதோ ஒரு காதல் ஆசிரித வியாமோகம்னால் இனம் புரியாத ஒரு காதல அன்ப தன் பக்தர்களிடத்தில் வைத்திருக்கிறார். இதுதான் கிருஷ்ணாவதாரத்துக்கு நிற்கிற சிறப்பான கல்யாண குணம்னு பார்க்கிறோம். இதை ஒரு சாஸ்திர வாக்கியமே சொல்றது, துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னஹ நாஸ்திகஹ புரா சமாஸ்ரயே தாதிதேவம். ஒருத்தர் ஏற்கனவே சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிடுவார், இல்லாத தப்பான ஆச்சாரம்லாம் ஒழுக்கக்கேடெல்லாம் வச்சுருக்கார். துராச்சாரோபி ஒழுக்கக்கேடு, சர்வாசி கண்டதையும் சாப்பிடுவார், கிருதக்னஹ செய் நன்றி மறந்தவர், நாஸ்திகா கடவுள் மறுப்பே வச்சிருக்கார். வேதத்தை ஒத்துக்க மாட்டார், கடவுளை ஒத்துக்க மாட்டார். அப்ப துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னஹா நாஸ்திகா புறா. இத்தனை தப்பு பண்ணவனா இருந்தாலும் இன்று பகவானுக்கு அடியவன் ஆகிவிட்டான் என்றால், அப்போ அவரோட பட்டிருக்கிற சம்பந்தத்தாலே இது இத்தனையும் எரிந்து போம். இவனிடத்துல என்னென்ன குற்றங்கள் இருக்கோ மொத்தம் போம். உடனே உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னால், இவ்வளவு குற்றம் பண்ணினவரது கூடவா போயிடும்? அப்படி கேள்விப்பட்டது இல்லையென்னால் நீங்க இப்படி பாருங்க, நெருப்பு தகதகான்னு எரிஞ்சுட்டு இருக்கு, பொருள்களை கொண்டு போய் நெருப்புல போடணும். இந்த பொருளை பார்த்து நெருப்பதை எரிக்க போறதா, தங்கிட்ட இருக்கிற எரிக்கிற சக்தியை பார்த்து அது எரிக்க போறதா? நெருப்பு தங்கிட்ட இருக்கிற எரிக்கிற சக்தி தான் பார்க்கும். என்ன பொருளை கொண்டு போடுறாள்ன்றதை பத்தி கவலையே அது கிடையாது. இப்போ இதை போட்டாலும் எரிக்கும், அதை போட்டாலும் எங்கேயும் தான் எரிக்கும். ரொம்ப நன்னா இப்ப பெருமாளுக்கு கற்பூர ஹாரத்தி காட்டுறதுக்காக ஏத்தினா கூட நெருப்பு நன்னா தான் கற்பூர ஹாரத்தி. யாரோ ஒருத்தர் பரம வச்சுட்டார், சரீரத்தை கொண்டு போய் சித்தையில வச்சுட்டா, நெருப்பை மூட்டினா அங்கேயும் தான் எரிக்கும். அதுக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. எதை போட்டினாலும் எரிச்சிரும் இல்லையோ. அதே போல ராவணனுடைய குற்றத்தோட வந்திருக்குமா, கும்பகர்ணன் அளவுக்கு கொஞ்சம் குறைச்சலான குற்றமா, இல்லை நம்ம அளவுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சலான குற்றமா, எதுவா இருந்தாலும் அதை பத்தி பகவானுக்கு கவலை இல்லை. சரணம்னு சொல்லிட்டால் தான் நெருப்பு. அப்ப யார் சரணம்னு சொன்னானோ அவனுடைய அனைத்து குற்றங்களையும் எரிக்கிறதே அந்த நெருப்புக்கு வேலை. அதனால இவன் எவ்வளவு குற்றம் வச்சுருக்கான் வச்சுக்கிறேன்ற கணக்கே அவர் போடுறது இல்லை. இப்போ அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது, துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னா நாஸ்திக புறா. நீ எப்படி வேணா முன்னாடி இருந்துக்கோ, இன்று எப்படி இருக்கிறாய், சரணம்னு வந்தாயான்னு கேட்கும். இதே போல ராமானுஜர் விஷயத்துல ஒரு பாடி சொல்லிடுறேன். திக்குத்த கீர்த்தி ராமானுஜன். திருவரங்கத்தமுதனார் ராமானுஜன் முத்தந்தாயில பாடுறார், என் பெய்வினையாம் மெய்க்குத்தம் வீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குத்தமாளர் எதுபிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். இன்னும் ரொம்ப அழகான பாட்டு. இது எப்படி கண்ணனிடத்துல உண்மையோ அதை போல இப்ப ராமானுஜரிடத்துல உண்மை. திக்குத்த கீர்த்தி, திக்கெட்டிலும் பரவி இருக்கிற புகழ் படைத்தவர் ராமானுஜர். அவர் என்னுடைய வினைகளை எல்லாம் தொலைக்கிறார். ஏற்கனவே நான் அப்படி இருந்தேன், குற்றவாளர், எது பிறப்பு, ஏதியல்வாக, ரொம்ப தாழ்ந்த பிறப்பா இருக்கலாம், என்ன குற்றமானா பண்ணிருக்கலாம், அனுஷ்டானமே இல்லாத இருக்கலாம், ஆச்சாரமே இல்லாத இருக்கலாம். ஆனால் ராமானுஜரை மேவும் நல்லோர் அப்படி பிச்சுட்டார்கள் என்றால் எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்றோர். அவர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த குற்றம், அந்த பிறப்பு, அந்த இயல்பையே பச்சையாக கொண்டு தானே பகவான் ராமானுஜர் அவருக்கு மோட்சம் கொடுத்துடுறார். எங்கே கண்டோம்? கண்ணனிடத்தில் கண்டோம். அடியவர்களிடத்துல கண்ணன் மெய்யரா இருந்திருக்காரானால் அப்படி தெரியலையே சார். கண்ணனுடைய ரொம்ப நெருக்கமான தர்மபத்னி ஆண்டாள். அவ பாட்டை பார்த்தா அவர் ஒன்றும் உண்மை பேசுறவராகவே தெரியல. எப்பவும் ஒரு கணவன் எவ்வளவு உண்மைங்கிறத யார்கிட்டயோ எல்லாம் போய் கேட்கவே கூடாது.
அவர் உண்மையா இல்லையாங்கிறது தர்மபத்தினிக்கு தான் உண்மையா தெரியும். ஆண்டாள்கிட்ட கேட்டுருவோம், கண்ணனுக்கு ரொம்ப வேண்டி வரும் இல்லையோ, அவ சொல்றது ஒரே ஒரு தரம் கூட இவர் உண்மைங்கிற வாசனையே சொன்னதில்லை. தெரிஞ்சதெல்லாம் பொய். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. பிருந்தாவனத்துல 2 பெண்கள் தேடின்னு இருக்கா. இந்த கண்ணன் கண்ணன்னு கருப்பா தலையில மயில் தொகையெல்லாம் வச்சுன்னு ஒரு பிள்ளை ஓடி ஓடி போவரே வரை நீ பாத்தியோ? இது ஒத்தி கேட்கிறாப்பு. மேலா பரப்பான் வினதி சிறுவன் வினசி சிறுவன் சிறகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானே விருந்தாவனத்தே கண்டீரே. அம்மா பார்த்துருக்கமே அந்த பிள்ளை. இப்போ அப்படி யாரெல்லாம் என்னென்ன வச்சுட்டு இருக்காளோ திருடின்னு எடுத்துன்னு போயிட்டே இருப்பாரு, அவரைத்தானே இப்போ பார்த்தேன், இப்பதான் இந்த இடத்துல பார்த்தேன்னு ஒருத்தி சொல்றா. இன்னொருத்தி கேட்கிறா, அது இந்த ஆகாசத்துல கருடன் பறந்துட்டு இருப்பார், அந்த சிறகுக்கு கீழேயே நிழல்ல நன்னா ஒரு பிள்ளை ஓடி ஓடி வருமே, அந்த பிள்ளையை நீ பாத்தியோ? நன்னா பார்த்தேனே இப்படின்னு சொல்லி வந்திருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ ஒருத்தி சொல்றாளாம், மாலாய் பிறந்த நம்பி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன். மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மலானலை. ஆனா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன பித்து தன் பக்தர்களிடத்துல காட்டுவது தெரியுமோ? மாலை செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானே. பொருந்துற பொய் சொல்லவே மாட்டார், பொருந்தாத பொய் சொல்லுவோம். அது என்ன சுவாமி? பொய்யில 2 வகை. இப்போ பொருந்துற பொய் பொருந்தாத பொய்யானால், நான் சொன்ன பொய் கொஞ்ச நேரத்துக்கு தாங்கணும் அப்படின்னா பொருந்துற பொய்ன்னு அர்த்தம். சொன்ன 10வது நிமிஷத்துக்குள்ள குட்டு வெளிப்பட்டுடுத்துன்னா பொருந்தாத பொய்ன்னு அர்த்தம். கண்ணன் வேணும்னு கணக்கு பண்ணி பொருந்துகிற பொய் சொல்லவே மாட்டாராம். எப்பவுமே பொருந்தாத பொய். ஏன்னா பொருந்துற பொய் சொன்னா யாரான் பிடிச்சுக்காத போயிட்டால், வைகுந்தத்திலேருந்து இறங்கி வந்ததே நான் பொய் சொல்லணும், சிக்கிக்கணும், அதுக்காக அடிபட்டு மொத்து பழணும், சந்தோஷமா இருக்கணும், இதுக்காகத்தானே கீழே இறங்கி வந்தார். இவர் ஞானம் பொருத்தமா பொய் சொல்லிட்டு போயிட்டார்னா அப்புறம் யாரும் பிடிக்காதே போயிடுவாள். அதுக்காகத்தான் பொருந்தாத பொய் சொல்லுவாரான். இவ்வளவு பொய்யா இருக்காருன்னு ஆண்டாள் சொல்லும் போது, இவர் எப்படி சாமி அடியாருக்கு மெய்யன்கிறீர்? ஆண்டாளான்னா பொய்யனில் பொய்யன்கிறா, ஆனா இவர் அடியாருக்கு மெய்யன்னு சொல்ல முடியுமானால் ரொம்ப சரி. பாடின ஆண்டாள் கடைசியில் இப்ப எங்க இருக்கா? அதே கண்ணன் திருவடியில தான் இருந்தாகணும். இப்போ அப்ப பொய்யன்னு சொன்னீரென்னால் அவரை யாரு இப்ப நான் மறுக்கவே இல்லையே பொய்யன்னுட்டு போ. ஆனா அவர் சொல்லும் பொய்யே மெய். இதுதான் ஆண்டாளுடைய நிரூபணம். பொய் எப்படி மெய்யாகும்னால், ஆமா உலகத்திலேயே சொல்லல பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். நாம பேசுற பொய்யே நல்லத்துக்காக உபயோகப்பட்டா மெய்ன்னு சொல்லிட்டா, அப்ப சர்வேஸ்வரன் பேசின போய் பொய்யா இருக்குமா? நிச்சயமா மெய்யாத்தான் இருக்கும். இப்போ நாம மெய் பேசினா, நாம உண்மை பேசினா உண்மை பேசினதா கணக்கு, நம்ம பொய் பேசினா பொய் பேசினதா சொல்லிடுவா. ஆனா கண்ணன் எதை பேசுறாரோ அதை உண்மைன்னு விடுவா. யாரும் கண்ணன் உண்மை பேசணும்னு எதிர்பார்க்கவே மாட்டா. கண்ணன் என்ன பேசுகிறாரோ அது உண்மையா போறது. கொஞ்சம் ராமனுக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசம். அவ ஒரு யுகமே மாறி போய் சொல்லு. ராமனை பொறுத்த வரைக்கும் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை மீறி ஒரு அடி வைக்க மாட்டேன். கண்ணன் சொன்னது நான் எங்க காலடி வச்சேனோ அதுதான் தர்மம். நான் தர்மத்தை பார்த்தெல்லாம் நடக்க வேண்டியது இல்லை. இப்போ நான் இப்படித்தான் நடந்துட்டேன்னா இனிமே அதுதான் உலகத்துல தர்மம்னு இருக்கும்னா இது துவாபர யுகம். அப்படின்னா கலியுகத்துக்கு கிட்ட வரச்சேவே எப்படி மாறுறது பாருங்க பேச்செல்லாம். அப்படின்னா கலியுகத்தை பத்தி கேட்கவே வேண்டாம்னு அர்த்தம். இது திரேதா யுகத்திலேருந்து துவாபர யுகத்துக்கே இந்த மாறுதல் பாடுனால், அப்ப துவாபரத்திலேருந்து கலி எப்படி ஆயிருக்க போறது? இப்போ தருமவயனும் பறையனாய பூமகளார் தனிக்கேழ்வன் இருமவென கடிவாரே. என்னிடத்துல இருக்கிற விட்டு விலக முடியாத வினைகள் இது இத்தனை பகவான் கடிவார் தள்ளுவார் இருக்கே. என் வினைகளை போக்கக்கூடியவர் அவர் முதல்ல சத்திய வாக்கியனா இருக்க வேண்டாமோனால் தேவையில்லை. அவர் எதை பேசுகிறாரோ அது சத்தியமாக போகிறது. ஒரு 2 என்ன பாட்டு சொல்றதுன்னு பார்ப்போம். மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழல் ஆறில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்னேன். தான் எப்படி இருக்கேன்னு தொண்டரடிப்படியாளர் உண்மையை சொல்லிக்கிறார். பொய்யெல்லாம் மெய்யெல்லாம் போக விட்டு ஒரு நாள் ஒரு சத்தியம் நான் பேசினதில்லை. விரிகுழலாரில் பட்டு அழகான கூந்தல் படைத்த பெண்ணனுடைய அழகுல மயங்கி போயிட்டேன். மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாலில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட பொய்யே மொத்த ஊரு யாருன்னா நான் தாங்கிறாரு. சொல்லிக்கிறது தொண்டடிப்படியாழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். அவர் பொய்யே இல்லை. பின்ன பாட்டுல பாடுறாருன்னா நமக்காக. நம்ம பாட்டு சொல்றது பாட்டு வேண்டாமா? நாம எப்படி இருக்கோங்கிறதுக்கு அவ பாடி காட்டினாத்தான் முடியும். இவனை பாடுனா பாட மாட்டான். அதனாலதான் அவர்களே பாடுட்டு எனக்கு இந்த குறையெல்லாம் இல்லை, இப்போ உனக்கு தான் இருக்கு, இந்த பாட்டை சொன்னியான்னா உனக்குன்னு அர்த்தம். அப்ப மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்னேன். மெய்யே எங்கிட்ட இல்லை, பொய் தான் இருக்கு. இதை தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னார் இல்லையோ. இவருக்கு முன்னாடி அவதரிச்சிருக்கிற நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடித்தார். திருவாய்மொழியில் 5ஆம் 10 முதல் பாசுரம்
கையாறு சக்கரத்தன் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே வெத்தொழிந்தேன் விதிவாய்க்குன்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலேன்னு பாடும். கையாறு சக்கரத்தன் கண்ணபிரான், கையாறு சக்கரத்து என்னே என்ன பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி, பொய்யே பேசினேன் கைமையே சொன்னேன் பொய்யே சொன்னேன். கடைசியில் என்ன தெரியுமோ ஒன்று கிடைச்சது? பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன். நான் சொன்னது பொய், ஆனா பகவான் எனக்கு திரும்ப கொடுத்தது மெய்ங்கிறார். பகவானே பொய் சொல்றாருன்னு ஒரு ஆழ்வார் ஆண்டாள் பாடின்னு இருக்கா. நான் பொய்யனா வந்தேங்கிறத தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். ஆனா சேர்த்து வச்சு இப்ப நம்மாழ்வார் எழுதச்சே, நான் எத்தனைக்கெத்தனை பொய்யா சொல்லேனோ அத்தனைக்கெத்தனை மெய்யே பெற்று போனேன். பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பத்தொழிந்தேன் விதிவாய்க்குன்னு காப்பாரார். அப்படி நாம தப்பா நடந்துட்டதுக்கு பகவான் சரியா நடந்து விடுவாரா? அடியவர்களிடத்தில் அவ்வளவு மெய்யா நடப்பறானால் நடந்திருக்கிறார். எங்கே கண்டோம்? பாண்டவர்களுக்காக தூதனா போயிருக்கார். பாண்டவர்களுக்கு தேர் ஊறுகிறார். தேர் ஊர்ந்ததுங்கிறது அர்ஜுனனுக்காக தேரோட்டினாரோ இல்லையோ? தேரோட்டுற அளவுக்கு அர்ஜுனன் என்ன நல்லது பண்ணா சுவாமி? கண்ணனுக்காக ரொம்ப கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அவருக்கு பணிவிடைகள் செய்திருக்காரா? இல்லை 10 படி பால் மோரு தயிர் எல்லாம் கொண்டு கொடுத்துருப்பாரா? என்ன பண்ணியிருக்காருங்கிறதுக்காக இந்த அர்ஜுனனுக்கு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கார். அர்ஜுனனா ஒரு தங்கத்தாம்பாளம் நிறைய நன்னா பட்டு துணி போட்டு மூடி 3 முக்கியமான பழங்கள் பிரசாதங்களை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அதை வைத்து கொண்டு நன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ தரேங்கிறாரு. எது அது 3 பிரசாதம்? இது அதே தயாசதகம். தயாசதகம் சொன்னேன்னு இல்லையோ, அதுலேயே சொல்றார். திருவேங்கடமுடையான சேவிக்கத்துக்கு போனேன். தயாதேவி திருவேங்கடவனுடைய ஸ்ரீனிவாசனுடைய தயை தான் தயை தேவி. இந்த பாடல் திரட்டுக்கே பாட்டுடை தலைவி தயாதேவி. ஸ்ரீனிவாச பெருமாள் பாட்டுடை தலைவன் அல்லன். அது என்ன சுவாமி பாட்டுடை தலைவன்னால்? முன்னாடிலாம் தமிழ் படிச்சிருந்தோம். அப்ப வருமோ இல்லையோ, பாட்டுடை தலைவி, பாட்டுடை தலைவன், தோழி, செவிலி, பாங்கியர், இதெல்லாம் அகக்கிளைத்துறை புறக்கிளைத்துறை எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையோ. இப்போ தலைவினை எப்படி பேசுவார், தலைமகள் எப்படி பேசுவார், தோழி எப்படி பேசுவார், காதல் துறை எப்படி இருக்கும், வெளிப்புற பாலை கமுகு எப்படி 5 நிலங்கள், அது மருத நிலம் எப்படி இருக்கும், பாலை நிலம் எப்படி இருக்கும், அந்தந்த நிலத்துல என்னென்ன பாடல்கள்லாம் இருக்கும் எல்லாம் சொல்லியிருந்தாப்போ. கூமாங்காய், தேமாங்காய், கருவளங்காய், கூவளங்காய், நேர் நேர் நிறை நேர் 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 என்னென்னமோ படிச்சிருந்த மொழி. அப்படி பார்த்தீங்கன்னால் ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார், நான் ஏற்கனவே பொய் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இவர் தயாசதகத்துல தேசிகன் சொல்லும் போது நான் பெருமாள்கிட்ட போனேன், என்ன தெரியுமோ பிரார்த்தித்தேன், கையில பெரிய தங்கத்தாம்பாள் எடுத்துட்டேன். தயாதேவி அடியேன் பரமோதிக்கு போறேன், எனக்கு வயசாயிடுது, இனிமே ரொம்ப நாள் நான் இருக்க போறதில்லை, நான் மட்டும் உயிரை விட்டுட்டேன்னால் நீ பசியால ரொம்ப வாடுவாய்னா. தயாதேவிக்கு பசியா? ஏன் அவ எதுக்கு தேசிகன் போயிட்டா அவ வாடணுமானால் நடக்குவார்கள். ஏன்னா தயாதேவிக்கு எது சோறு? நாம பண்ணியிருக்கிற எல்லா குற்றங்கள் தானே சோறு. குற்றத்தை எடுத்துருந்தானே தயையை காட்டி ஆகணும். தயனுடைய வேலையே குற்றமா பெற்றுக்கணும். அந்த குற்றங்களை போக்கி தயையை பொழியணும். அப்ப நான் தான் உலகத்திலேயே நிறைய குற்றம் புரிந்தவன். தேசிகன் சொல்லிக்கிறார், இருக்கிறதுலேயே நிறைய குற்றங்கள் இருந்தது எங்கிட்ட. அப்ப அதிகமான சோறு போடக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட தான் இருக்கு. நான் போயிட போறேன். நான் போயிட்டா உனக்கு அப்புறம் யார் சோறு போடுவேன்? போடுவா. தயிர் பிரசாதம் தான் கிடைக்கும். உனக்கு புளியோரை தத்தியோனம் அந்த மாதிரி நிறைய லட்டு பாதுஷாலாம் கிடைக்காது. உனக்கு கதம்பெல்லாம் கிடைக்காது, புளி மற்றதெல்லாம் கிடைக்காது. சுமார் தத்தியோனம் தான் கிடைக்கும்னால் உலகத்துல மற்ற பேர்லாம் சுமார் குற்றவாளிகளாம். இவர் தான் இருக்கிறதுலேயே நிறைய தோஷம் பண்ணியிருக்கிறவராம். அதனால இவர் போயிட்டா ரொம்ப நல்ல கதம்பம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காதான். மற்ற பேர் வெறும் தத்தியோனம் ஊருகாதான் கிடைக்கும். அப்படின்னு தான் இத்தனை அபராதங்களை பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிறார். அதை நான் பண்றதே என்ன ஜாக்கிரதையா பண்ணிப்பார். ஒரு தங்கத்தாம்பாளத்தை எடுத்து நான் பண்ணியிருக்கிற அனாதி கால பிரவிற்த்த பகவத அபச்சார, பாகவதாபச்சார, அசக்கியாபச்சாரம் எல்லா அபச்சாரத்தையும் அதுல வச்சேன். அதுக்கு மேலே நன்னா பாட்டு பாடுவார், கவிதார்க்கிக கேசரின்னு ஒரு சகப்பான பட்டு துணி எடுத்து போத்தினேன். போத்திட்டு எல்லாம் பேரி வாத்தியம் தாடான அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, ஏதோ பெரிய தங்கத்திலேயே ஒரு மாலை சமர்ப்பிக்கிறாப்புல எடுத்துன்னு போனேன். எல்லாரும் நினைச்சிருந்தா ஏதோ மூடி எடுத்துன்னு போறார், சஹஸ்ரநாம மாலை போட்டுருக்கு, சாலுகிராம மாலை ஏதோ எடுத்துன்னு போறார் போட்டுருக்கு நினைச்சிருந்தான். கிட்டக்க போன உடனே அந்த பட்டு துணியை திறந்து தயாதேவி பெருமாளுக்கு நான் ஒண்ணும் கொண்டல, ஏன்னா அவருக்கு இது ஆகாது, தையே உனக்குத்தான் நான் சோறு கொண்டிருக்கேன், இது உனக்கு பிரசாதம்னால் நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள சாப்பிட்டுட்டேன். உனக்கு ரொம்ப பசி போல் இருக்கு, அதனால நான் கொண்டு தாம்பாளத்தை நீட்டுறதுக்குள்ள சாப்பிட்டுட்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவ்வளவு வேகத்தில் நம் தோஷங்களை தயை போக்குகிறாள்னு அர்த்தம்.
அவளுக்கு ஒரே பசி போல் இருக்கு, அதனாலதான் கொண்டு போய் காட்டின நேரத்துல போய்விடுறாள்னால் இப்படித்தான் பகவானுடைய தயை நம்முடைய குற்றங்களை ஏத்துக்கிறாள். இதேதான் அர்ஜுனனும் பண்ணியிருக்கார். அர்ஜுனனுக்கு என்ன குற்றம் இருக்க முடியும்? ஆத்ம சமசகா, கண்ணனுக்கு ரொம்ப நெருங்கினவனாச்சேன்னால் அதெல்லாம் இருக்கட்டும், நெருங்கினவன் பண்ணினது என்னன்னு பார்ப்போம். கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், கேட்டப்பறம் என்ன பண்ணார்? கீதை கேட்பதற்கு முன்னால் பிரார்த்திக்கிறார். அஸ்தான ஸ்நேககாருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன முத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். ஆள வந்தார்ங்கிற மகாச்சாரியர் ராமானுஜர் அவருடைய கடாட்சத்துக்கு ஏங்கினார். காஞ்சிபுரத்தில் வந்தார். கரியமாணிக்க பெருமாள் சன்னதியிலே இளையாழ்வார்ங்கிற திருநாமத்தோட யாதவ பிரகாஷர் இடத்துல படிச்சுட்டு இருந்தார். அப்ப திருக்கச்சிரம்பிகள் தான் ஆள வந்தார கூட்டின்னு வந்துட்டு, ஆள வந்தார் இந்த கோட்டியில இளையாழ்வார் யாருன்னு கேட்கிறார். அது ஒருக்காரே திருத்தோள்கள் எல்லாம் பருத்து எடை செருத்து நீண்ட அழகான கண்களோட கருணை ததும்புகிற விழிகளோட சிக்காவானா இருக்காரே, அவர் தான் இளையாழ்வார் அப்படின்னு கை காட்டினார். அவரை தன்னுடைய வயசான கண்களால குளிர குளிர கட்டாட்சித்தார், ஆள வந்தார். அதனாலதான் எத் பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதன் என்று ராமானுஜரே யாமுனாச்சாரியர் திருவடிகளுக்கு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். போ அப்ப ராமானுஜர் அந்த கரிமாணிக்க பெருமாள் சன்னதியில் இருந்து கொண்டு பாடினார். ஆள வந்தார் கட்டாட்சித்தாரோ இல்லையோ, அந்த சுவாமி ஒரு ஸ்லோகம் பண்றார். பகவத்கீதை பிறந்ததே எதை கொடுத்து அர்ஜுனன் வாங்கினார் தான் கேள்வி. ஒரு ஆச்சார இடத்துல வாங்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம். பல முறை போகணும், விழுந்து சேவிக்கணும், ஒரு மாசமாவது பட்டி கிடக்கணும், இல்லை ஒரு வருஷமாவது கைங்கரியமானும். இதெல்லாம் பண்ணாத்தானே ஆச்சாரிட்ட விஷயம் வாங்க முடியும். திடீர்னு இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி சைன்யம், 18 அக்ஷௌகிணி சைன்யம் இருக்கிறது. எப்போன்னு வேல் கம்ப கையில பிடிச்சிருக்கான் எல்லாரும். இவர் மெதுவா ஆத்ம பரமாத்மாவை பத்தி சொல்லுன்னு இவன் கையை கூப்பிக்கிறான். அவன் நிதானமா நயனஞ்சிந்தந்தி சத்ராணி நயனந்தகதி பாவகான்னு சரித்திரம் சொல்லிட்டு இருக்கார். இது என்ன குருக்ஷேத்திர யுத்த பூமியா, ஸ்ரீரங்கத்துல காலக்ஷேப கோடமா, எதுன்னே தெரியல. இப்போ இது குருக்ஷேத்திரத்துல யுத்த பூமி இல்லையோன்னு இருக்கட்டும், அவருக்கு அவசரம் இல்லை. எந்த இடத்துல உட்காந்து இருந்தாலும் நிதானமா உபன்யாசம் பண்றோம், பண்ணிட்டு தான் இருக்க போறான். அதை போல கண்ணனு போய் எங்க உட்காந்து வச்சாலும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கார் போல் இருக்கு. அப்படி என்னத்தை வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று அர்ஜுனன் சமர்ப்பிக்கணும் இல்லையோ. 3 பழம் கொடுத்தான் சார். மாதுளம்பழமா மாம்பழமா, அதுவும் நம்மூர் மாம்பழமா இல்லை ரொம்ப பெரிய மாம்பழமா இருக்குமா? ஒன்றும் இல்லை. காட்டக்கூடாத இடத்துல ஸ்நேகம், வைக்கக்கூடாத இடத்துல கருணை, தர்மத்தை அதர்மமா தப்பா புரிஞ்சுது. இந்த 3 தான் வாங்கிட்டு போன 3 பழமா. அஸ்தான ஸ்நேக, அஸ்தான காருண்ய, தர்மாதர்ம தியாகுலம். இதுதான் பார்த்தன் அர்ஜுனன் போய் சமர்ப்பித்தது. அஸ்தான ஸ்நேகம், எந்த இடத்துல ஸ்நேகத்தையே வச்சிருக்க கூடாதோ அங்க காட்டுட்டான். எங்க கருணையே காட்டக்கூடாதோ காட்டியிருக்கான். எதே போல ஒரு வைத்தியர் ரண சிகிச்சை பண்றதுக்கு வரார். என்ன கட்டில கொண்டு படுக்க வச்சுட்டார். அப்புறம் அதை வெட்டினீங்கெல்லாம் ஒரே புண்ணு, ஏதோ கையை எடுத்துன போல் இருக்குதுன்னு சரி புண்ணு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நேரம்லாம் ஒதுக்கியாச்சுப்போ இத்தனை மணிக்கு பண்ணிவிடுறேன், 1/2 மணி நாள் ஆகும், எல்லாத்தையும் எடுத்துடலாம். அந்த சமயம் பார்த்துக்கு இருக்குன்னு தோணித்து கத்தியை கையில் எடுத்துன்னு போகிறச்சே அஹிம்சா பரமோ தர்மஹான்னு தோணிது. அஹிம்சை தான் உலகத்திலேயே சிறந்த தர்மம். அதை நல்லா யோசிச்சு பார்த்தவர், நம்ம எதுக்கு வெட்ட போறோம்? அஹிம்சை தானே சிறந்த தர்மம், வெட்டுறது ஹிம்சையாச்சேன்னார். கத்திய பக்கத்திலேயே வச்சார். வேண்டான்னு கையை கூப்பிட்டு வீட்டுக்கு விட்டார். எனக்கு மயக்கம் கொடுத்துருக்கு. 1/2 மணி ஆச்சு, ஒண்ணுமே புரியல. எழுந்திருத்துன்னு இப்போ ஆனா என்னாச்சுன்னு பார்த்தா ஒண்ணு வரிக்கவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமில்லையே, பண்ணலையானா? அவர் பண்ணவே இல்லை சுவாமி, கத்தியை வச்சுட்டு போயிட்டார். ஏன்னு கேட்டோம். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்லிட்டார். உடனே கட்டிலேருந்து குதிக்கணும், நேரா அவர்கிட்ட போனோம், அவர் காலை பிடிச்சுக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன் சுவாமி? வேணும்னா ஒரு 50,000 ரூபா கூட சமர்ப்பிக்கிறேன், இப்பவே வெட்டுங்கிறானோ இல்லை. இப்போ யாரானு கேட்பாளா இதை? என்னையே வெட்டுன்னு, அதுவும் பணம் கொடுத்து பணத்தையும் சம்பாவனை பண்ணி என்ன நன்னா வெட்டும், நன்னா ரத்தம் வந்தது இல்லையோ, உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு விட்டுருவான். ராணுவத்தை நம்ம உள்ள இருக்கிறத எடுத்து வெளில போட வரட்டுமே, சும்மா இருப்போமா? ஆனா வைத்தியர் வர ஒன்றும் மிச்சம் இல்லாத எடுத்து போட்டு விட்டுருவோம் இல்லையோ, அப்பதான் திரும்ப வராது இருக்கும் சுவாமிங்கிறான். அப்படின்னா அந்த வைத்தியர் என்ன செஞ்சிருக்கணும்? காட்டக்கூடாத இடத்துல ஸ்நேகம் வச்சா தப்பு. எங்க கருணை காட்டக்கூடாது அங்க காட்டிட்டாரோ இல்லையோ. இந்த இடத்துல ரண சிகிச்சை மேடையில இருக்கிறவன்ட்ட கருணையெல்லாம் பார்க்க முடியாது. அந்த இடம் நாளைக்கு அவன் நன்னாகணுங்கிற ஒன்னத்தானே பார்த்துருக்கணும். ஆனா அர்ஜுனன் தேவையற்று குற்றவாளிகளை அழிக்கிறோம்னு தோணாமல் உறவுக்காரர்களை கொல்லுகிறோமேன்னு தப்பா நினைச்சுனானோ இல்லையோ. அப்ப தேவையற்ற இடத்துல கருணை. யார் இடத்துல ஸ்நேகத்தை காட்டணும்? தனக்கு சமமால நல்லவர்களிடத்துல காட்டணும். தீயவர்களிடத்துலன்னா ஸ்நேகத்தை காட்டுட்டான். போது இதுதான் அஸ்தான ஸ்நேகம், அஸ்தான காருண்யம். இன்னொன்னு தர்மா தர்ம தியாகுலம். தன்னுடைய வர்ணாசிரம தர்மமான யுத்தத்தை இது தர்மம் இல்லேன்னு தப்பா நினைச்சானோ இல்லையோ. இவன் கத்திரிய தர்ம யுத்தம்,
அதுவும் நேர்மையா வந்திருக்கிற யுத்தம் தர்ம யுத்தம். அதை பண்றதை விட்டுட்டு இது ஒருவேளை நரக்கத்துக்கு கொண்டு போய் விடுமோ நினைச்சிருந்தால், இந்த 3 தான் சுவாமி அவன் தப்பு. அஸ்தான காட்டக்கூடாத இடத்துல ஸ்நேகம், வைக்கக்கூடாத இடத்துல கருணை, தர்மத்தை அதர்மமா தப்பா புரிஞ்சிருந்தது. இந்த 3ஐயும் கண்ணன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ சரி, இதையே வச்சுட்டு கீதை கொடுப்போம். இவர்கிட்ட இதுதான் இருக்கு போல இருக்கு. யாரும் பகவான்கிட்ட எதை கொடுத்து சமர்ப்பிப்பா? இருக்கிறது தானே கொடுப்பார். இவங்கிட்ட என்ன இருந்தது? 3 குற்றம் தான் இருந்தது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? 300 இருக்கு. அவர்கிட்டயான 3 தான் இருந்தது. எங்களுக்கு கணக்கில் இல்லாத அசங்கேயமாய் நிரதிசயமான குற்றங்கள் நம்மகிட்ட இருக்குன்னா கொண்டு போய் கொடுக்க போறோம். பெற்றுண்டு தான் கொடுத்தாக வேண்டும். அப்ப நாம கொடுத்ததெல்லாம் போய் இதை வாங்கிட்டு பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்த கீதை மெய். அப்ப பொய்ய கொடுத்து மெய்ய வாங்கியிருக்காரு. இவர் கொடுத்தது தோஷத்தை, ஆனா பெற்றது குணத்தை. கீதை கிடைச்சிருக்குனால் ஏன் ஆழ்வார் பாடமாட்டார்? இப்போ கையார் சக்கரத்தன் கருமாணிக்குமே என்னன்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு. 100 ஆச்சரியமா இருக்கும். கீதை முடிஞ்சு போச்சு. 700 ஸ்லோகம் சொல்லிட்டார். கடைசியிலே அர்ஜுனனை கொஞ்சம் அந்தரங்கமா கூப்பிட்டு, இன்னாருக்கு சொல்லாதே, இணையாருக்கு சொல்லாதே, இன்னாருக்கு சொல்லாதே. இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்சுஷ்ரூஷே வாக்கியம். யார் எனக்கு சுஷ்ரூஷ பண்ணலையோ சொல்லாதே, யாருக்கு தபஸ் இல்லையோ சொல்லாதே, யாருக்கு எங்கிட்ட பொறாமை இருக்கோ சொல்லாதே, அத்தபஸ்கனுக்கு சொல்லாதே, அபக்தனுக்கு சொல்லாதே, சொல்லாதே சொல்லாதேங்கிறார். இதை நம்ம ஆச்சாரியர்கள் உடனே விசாரிக்கிறார். இத்தனை பரீட்சை பண்ணி இன்னாருக்கு சொல்லாதே, இணையாருக்கு சொல்லாதேன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுல ஏதான ஒரு பரீட்சை அர்ஜுனனுக்கு பண்ணாரோ? அவன் வந்து சொல்லுன்னு சொல்லச்சே, உன்னை நீ முதல்ல ஒரு நுழைவு தேர்வு எழுதிட்டு வா அப்படின்னு ஒரு 20 கேள்வியை கொடுத்து, நன்னா பண்ணியானா கீதா ஸ்லோகம் சொல்றேன்னு சொல்லியிருக்கணுமோ இல்லையோ? ஒண்ணுமே பண்ணல. கேட்ட மாத்திரத்தில் உடனே நத்வேவாகம் ஜாதுநாசன் நத்தன்னேமே ஜனாதிபா நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயம் அத்தப்பரம் ஆரம்பிச்சவர் ஓயர்ச்சே சர்வதர்மான் பரித்தேஜ வந்துடுச்சு. 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சார். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றாரு சொல்றாரு சொல்றார். அத்தனை எல்லாம் இவன் கேட்கவே இல்லை. ஆனா அவரா சொல்லிட்டு இருக்கார். 9வது அத்தியாயம் முடிஞ்சது. 2வது அத்தியாயத்திலேருந்து 4, 5வது அத்தியாயம் கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம் சொன்னார். 7, 8, 9 பக்தி யோகம் சொன்னார். 9வது அத்தியாயத்தோட பக்தி யோகம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அர்ஜுனன் மூச்சு விட்டுட்டான். 9 அத்தியாயம் கேட்டா சொல்லு. உபன்யாசம் 2 மணி நேரம் உபன்யாசகர் பண்ணியிருப்பார். கேட்டவா பெருமூச்சு விடுவா. அதைத்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்றார். யாருமே செல்வத்துள் செல்வம் சொற்செல்வம்னு சொல்றதில்லை. சொல்றதை காட்டிலும் கேட்கறது அவ்வளவு முக்கியம். அதனாலதான் நவவித பக்தி ஆரம்பிக்கச்சேவே ஸ்ரவணம்னு தான் முதல்ல சொல்றான். கேட்க கேட்கத்தானே பகவானை பத்தி தெரியவே செய்யும். அர்ஜுனன் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டார். கண்ணன் கேட்கிறார், என்ன அர்ஜுனா பெருமூச்செல்லாம் விடுற? ஆயிடுத்து, கீதை முடிஞ்சு போச்சு சொல்லு. அதனாலதான் பெருமூச்சுன்னா ஆதிக்கணரை தான் முடிச்சிருக்கேன்னு. இப்பதான் 9 அத்தியாயம் ஆயிருக்கு. 10வது அத்தியாயம் இருக்கு. ஆரம்பிக்கிறார். பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வக்ஷாமி ஹிதகாமியா. திரும்பவும் சொல்கிறேன் கேள். பூய ஏவ மகாபாஹோ, பூயன திரும்ப திரும்ப சொல்ல போறேன்னா ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம். அடியப்பிடிடா பாரத பட்டான்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையோ, அதை போல இவர் முதல்ல இருந்து சொல்ல போறார். அர்ஜுனனுக்கு கொஞ்சம் குறுகுறுப்பு. கண்ணா நீ சொல்லுன்னு நான் கேட்கவே இல்லையேன்னா. அவர் பதில் சொன்னார், சொல்லாதேன்னு சொல்லலையே அது போரும். நீ சொல்லுன்னு கேட்கவே வேண்டாம். நான் சொல்ல ஆரம்பிச்சே சொல்லாதே நீ தடுக்கலையோ இல்லையோ சொல்லிடுவேன். ரொம்ப கருணை இருக்கிறவாளுடைய பிரகாரமே அப்படித்தான். இப்போ கேட்கணும்னு எதிர்பார்க்க மாட்டான். நம்மாழ்வார் பார்க்கலையே, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினும். சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா சொல்லாத இருக்க என்னால முடியாது. உங்களை திருத்தறதுக்கு தான் பகவான் அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னா சொல்லி திருத்தி ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் எம்பெருமான் பேருந்தார்களுமே பிதற்றத்தானே ஆக்குவதற்கு வந்தோம். அப்ப எப்படி கீதாச்சாரியன் உபதேசித்தார்னால் கொடுக்கிறார் கொடுக்க. இவன் கேட்டான்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் சொல்றேன்னு வரைச்சே நீ தடுக்காம இருந்தியோ இல்லையோ அர்ஜுனா, அதுவே காரணமாக கொடுத்திருக்கணும்னால் அஸ்தான ஸ்நேக காருண்யம். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।